ஆனால் நடப்பாண்டில் என்ன தவறு நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் கோடையில் திறக்கக்கூடாது. ஆனால் ஏப்ரல் மாதம் 21 காவிரி வடிநிலத்தில் இருக்கக்கூடிய கீழ்பவானி அணையை கொடிவேரி பாசனத்துக்கு திறந்தாங்க. அவங்களுக்கு போகத்துக்கு காவிரி தீர்ப்புப்படி கொடுக்க வேண்டிய நீர் அளவு 4.48 டிஎம்சி. இதற்கு மாறாக 8.812 டிஎம்சி அரசு ஆணையற்றி தண்ணீர் கொடுத்து ஒரு போகம் அறுவடை முடிந்துவிட்டது. முடிந்து போன அதே பாசனத்துக்கு 2ஆம் போகத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் 3 தண்ணீர் திறந்திருக்கின்றார்கள். அது 2வது போகத்துக்கு எவ்வளவுனா பரப்பளவு 2000 ஏக்கர். ஆனால் 24,504 ஏக்கருக்கு தண்ணி திறந்திருக்காங்க. நீர் அளவு 0.17 டிஎம்சி. ஆனால் அரசு ஆணைப்படி விடவிருக்கும் நீரினுடைய அளவு 6.776 டிஎம்சி. இந்த கொடுமை அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன? உள்நோக்கம் என்ன? அந்த கால்வாயினுடைய கரைகளில், ஆற்றினுடைய கரைகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள் இருக்குது, தோளாலைகள் இருக்குது, காகித தொழிற்சாலை இருக்குது, சாராய தொழிற்சாலை இருக்குது, சர்க்கரை ஆலைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் தண்ணி தேவை. தண்ணி இருந்தால் தான் ஆளை ஓட்ட முடியும். அதற்காக அடிக்கிறாங்க பணத்தில், திறக்கிறாங்க தண்ணியை. அதனால் அந்த விவசாயிகளுக்கு கழிவுநீர் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதுதான் உள்ள நிலை, யதார்த்த நிலை. இதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன பதில் சொல்லப் போகின்றார்? இந்த உண்மையை மறுக்கப் போகின்றாரா, இல்லை ஏற்றுக்கொள்ளப் போகின்றாரா? இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். இதற்கு பதில் சொல்லாமல் போனால் அவர் அந்த நீர்வளத்துறை பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்வதே நல்லது.